விஜயகாந்த் எந்த கட்சி? தேமுதிக மட்டும்தானா? தேமுதிக நிறுவனராக அவர் இருந்தாலும் கட்சி பேதங்களை கடந்து மனிதநேயம் அப்படின்ற கட்சியை அவர் சொல்லுவார் ஏழை ஜாதி அப்படின்வார். இன்று வந்திருப்பவர்கள் நம்ம காட்சிகளில் பார்க்குறோம், பாஜகவிலிருந்து, அதிமுகவிலிருந்து, திமுகவிலிருந்து அப்படின்னு கட்சி பேதம் இல்லாமல் அவரை வழியனுப்புவதற்கு வந்திருக்கிறாங்க. அவர் அரசியலில் பலரை எதிர்த்திருக்கிறார். ஆனால் அவர் யாரையும் எதிரியாக நினைத்தது கிடையாது. யாருக்கும் விஜயகாந்த் எதிரி அல்ல. அரசியலும் சினிமாவிலையும் நெகட்டிவாக பார்க்கப்படாத ஒரே நடிகர் விஜயகாந்த். பார்க்கக்கூடிய காட்சிகள் சொல்லுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். விஜயகாந்த் உச்ச பதவியை அடையாமல் இருந்திருக்கலாம், ஆனால் மக்களின் உள்ளங்களை அடைந்திருக்கிறார். காவலர்களை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் விஜயகாந்தோட உடல் வரக்கூடிய வாகனத்தை பார்த்து விட வேண்டும், தொட்டு விட வேண்டும் அப்படின்னு தவமாய் கிடக்கிறார்கள். ஊர்ந்து வந்த வாகனம் இப்போது மெல்ல வேகம் எடுக்கிறது. இன்னும் சில மணி நேரங்கள் தான் விஜயகாந்த் நம் கண் முன்னால் இருக்க போகிறார். அதன் பிறகு அவர் காற்றில், நிலவில், வானில் கலக்கப் போகிறார். விண்ணுலகம் போன பிறகும் கூட விஜயகாந்த் அங்கேயும் பசியாற்றப் போகிறார் தேவைப்படுவோருக்கு அப்படின்றதான் இன்று சமூக வலைதளங்களில் சொல்லக்கூடிய செய்தி. காலையிலேருந்து நம்ம கேட்டிருப்போம். இந்த துக்கத்துக்கு வந்த எத்தனை பேர் சாப்பிட்டாங்களோ இல்லையோன்னு விஜயகாந்த் இப்போது எழுந்து கூட கேட்பார். அந்த அளவுக்கு அவருடைய மனசு இங்கே தான் இருக்கும். காற்றில் அவர் கலந்திருந்தால் அவர் இதை பார்த்து கொண்டிருப்பார் அப்படின்றதான் காலையிலிருந்து சமூக வலைத்தளங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. விஜயகாந்தை வழி அனுப்புவதற்காக அவருடைய ரசிகர்கள் மட்டுமல்ல, தொண்டர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழுலகம், தமிழ் சமூகம், அரசியல் சமூகம், சினிமா சமுதாயம் அப்படின்னு எல்லோருமே குழுமி இருக்கிறார்கள். எப்போதுமே பேக்கப் சொன்னதுக்கப்புறம் தான் கேப்டன் கிளம்புவார். ஆனால் இந்த முறை ஒவ்வொரு முறையும் அவர் திரும்ப அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட் வந்துடுவாங்க அப்படின்வாங்க. ஆனால் இந்த முறை இந்த வழி அனுப்புதல் அப்படின்றது நீண்ட தூரத்திற்கானது. மீண்டும் அவரை நினைவுகளில் மட்டுமே பார்க்கக்கூடிய வழி அனுப்புதல். அந்த வழி அனுப்புதலுக்கு தான் தற்போது பூந்தமல்லி நெடுஞ்சாலை முழுவதும் மனித தலைகளாக காணப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.